லடாக்கில் சீன ராணுவத்தினர் ஊடுருவிய போது சீன அதிபருடன் பிரதமர் மோடி ஊஞ்சலாடிக் கொண்டிருந்ததாக ராகுல் கடுமையாக சாடியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் உரையாற்றினார். தான் பிரதமரானதும் சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவை பார்த்து பயப்படும் என்று மோடி லோக்சபா தேர்தலில் வாக்குறுதி அளித்ததை ராகுல் நினைவு கூர்ந்தார். ஆனால் சீன அதிபர் இந்தியாவுக்கு வருகை தந்த சமயத்தில் சீன ராணுவத்தினர் லடாக் எல்லையில் ஊடுருவியதை சுட்டிக்காட்டிய ராகுல் அப்போது சீன அதிபருடன் மோடி ஊஞ்சலாடிக் கொண்டிருந்ததாகவும் சாடினார். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவமும் தொடர்ந்து அத்துமீறி தாக்கி வருவதாக கூறிய ராகுல் முன்பு வீராவேசமாக பேசிய மோடி இப்போது மௌனமாக இருப்பது ஏன் என்றும் கேட்டார். लोकसभा के चुनाव में प्रधानमंत्री ने भाषण किया कि अगर मैं प्रधानमंत्री बनूंगा तो अच्छे दिन आएंगे. उन्होंने कहा कि प्रधानमंत्री बनूंगा तो चीन घबराएगा, पाकिस्तान घबराएगा. चीन के राष्ट्रपति आए, मोदी जी के साथ उन्होंने झूला झूला और अपनी सेना को लेकर अंदर लद्दाख में बैठ गए. उनके हजारों सैनिक हमारे देश के अंदर आए और एक सवाल नहीं पूछा मोदी जी ने उनसे. कुछ दिन पहले फायरिंग शुरू हुई पाकिस्तान में, कहते भैया जल्दी ठीक हो जाएगा. 2 दिन पहले कहा भैया फायरिंग बंद हो गई और कल फिर फायरिंग शुरू, शायद अभी भी चल रही है. மத்தியில் ஆட்சிக்கு வந்ததும் 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்பேன் என்று வாக்குறுதி அளித்த மோடி 100 நாளில் ₹1 கருப்பு பணத்தை கூட மீட்டு வரவில்லை என்றும் சாடினார். அகிம்சையை போதித்த காந்தியின் பெயரை பயன்படுத்தும் மோடி அதற்கு நேர்மாறாக நடந்து கொள்வதாகவும் ராகுல் குறை கூறினார்.